ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். நருட்டோ பொருட்டோ சீரீஸில் சீல் பண்ணப்பட்டிருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். இவரை கிஷிமோட்டோ ஏன் சீல் பண்ணணுங்கிற முடிவை எடுத்தார், நருட்டோ எப்போ ரிட்டர்ன் ஆவார், அப்படி இவர் வரும்பொழுது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கலாம்ங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. போருட்டோ சீரீஸில் ரொம்பவே மோசமாக யூஸ் பண்ணப்பட்ட பல கேரக்டர்ஸில் நருட்டோவும் ஒருத்தர். ஷிப்புடனில் இவரோட பவர்ஸுங்கிறது அளவிட முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் பொருட்டோவில் அது அப்படியே தலைகீழ மாறி இருக்கும். பெரியவன்ல இருந்து சின்ன பையன் வரைக்கும் நருட்டோவை அடிச்சுட்டு போவான். முக்கியமாக நருட்டோ சீரீஸில் நருட்டோ வாரிரோவாக இருந்திருப்பார். இவரோட இன்டெலிஜென்ஸ்க்கும் அன்பிரடிக்டபிலிட்டிக்கும் தான் நருட்டோ ஃபேமஸ். எப்போ என்ன பண்ணுவாருன்னு யோசிக்கவே முடியாது. எனிமிஸோட அட்டாக்ஸை கூட சூப்பராக டேக்கிள் பண்ணுவார். பட் பொருட்டோவில் அந்த எல்லா பவர்ஸையும் தூக்கிட்டாங்க. நருட்டோவை செம்மையாக நர்வ் பண்ணிட்டாங்க. முக்கியமாக ஏதாச்சும் ஒரு மோசமான சுச்சுவேஷனில் நருட்டோ டிசிஷன் எடுக்க முடியாமல் தடுமாறி இருப்பார். ஷிகமாரு வந்து அதை சால்வ் பண்ணுற மாதிரியெல்லாம் சீனை கொண்டு போயிருப்பாங்க. இந்த சீரீஸ் இப்படி போனதுக்கு ரீசன் கிஷிமோட்டோவோட கைடன்ஸ் இல்லாமல் போனது தான். கஷ்டப்பட்டு ஒரு ஷினோபி வேர்ல்டை அந்த மனுஷன் கிரியேட் பண்ணி இவங்களுக்கு கொடுத்தாரு. இதோட பார்ட் 2 வேணும்னு சொல்லும்பொழுது அவர் கொஞ்சம் டைம் கேட்டு இருப்பார். பட் இது உடனே வேணும், உடனே ப்ராஃபிட் பார்க்கணும்னு பப்ளிஷர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கேட்கவே கிஷிமோட்டோ இந்த சீரீஸை அப்படியே அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போயிட்டாரு. அந்த கேப்பில் தான் வேற யாரும் உள்ளே பூந்து கிஷிமோட்டோ பில்ட் பண்ண அந்த வேர்ல்டையே நாசம் பண்ணிட்டாங்க. நீங்கள் பொருட்டோவோட ப்ராஃபஸி ஆர்க்குக்கு முன்னாடி வரைக்கும் பொருட்டோவை பார்த்தா அதுக்கும் இதுக்குமே சம்மந்தம் இருக்காது. முக்கியமாக பிகினிங் ஆஃப் தி எபிசோட்ஸ்லாம் அப்படியே டெக்னாலஜி வர்சஸ் நிஞ்சுட்சோ நோக்கி தான் போயிருக்கும். கவாக்கி டெக்னாலஜியை ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பார். பொருட்டோ ஷினோபி நிஞ்சுட்சுவை ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பார். அப்படி தான் இந்த கதையே போயிட்டு இருக்கும். ஆனால் பொருட்டோ கிராஜுவலாக அதோட ஆடியன்ஸை லாஸ் பண்ணிக்கிட்டே வரதை இவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் கிஷிமோட்டோவை மறுபடியும் ஸ்டோரியை டேக் ஓவர் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இதை கம்ப்ளீட்டாக இக்கிமோட்டோ தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் கிஷிமோட்டோவை ஸ்டோரியவும் இக்கிமோட்டோவை ஆர்ட் ஒர்க்ஸையும் பார்த்துக்க சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நடந்த அப்புறம் தான் இந்த பொருட்டோ அதோட கரெக்டான பாத்தில் போகிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போவுமே ஏகப்பட்ட ஃபேன்ஸ் அதிருப்தியில் தான் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா நருட்டோவை இவங்க சீல் பண்ணுற மாதிரி காட்டினது ரொம்ப மோசமான முடிவுன்னு நருட்டோ ஃபேன்ஸ் சொல்கிறாங்க. இது உண்மையாகவே ஒரு மோசமான முடிவான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா முன்னாடி நருட்டோ சாஸ்கேவையே கொல்ற மாதிரி தான் இக்கிமோட்டோ பிளான் பண்ணி வச்சுருந்துருக்காரு. பட் கிஷிமோட்டோ உள்ளே பூந்து இதை கொஞ்சம் மாற்றிட்டாரு. ஏன்னா பொருட்டோவோட ஸ்டோரிக்கு கண்டிப்பாக நருட்டோ இருக்கவே கூடாது, சாஸ்கேவும் இருக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஷின்ஜு ஆர்க்கோட மெயின் வில்லனான ஜூரா ஒரு வைல்டு பீஸ்ட்னு சொல்லப்பட்டிருக்கும். பட் லவ்வை வச்சு இவங்களை ஈஸியாக பீட் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. ஜூராவையே லவ்வை யூஸ் பண்ணி காலி பண்ணுற ஒரு ஆள் இப்போ வரைக்கும் யாரும் இல்லை. ஆனால் ஜூரா நருட்டோவை ஃபேஸ் பண்ணால் கதையே மாறிடும். நருட்டோ ஒரே ஒரு ஃப்ளூட்டை வச்சு ஜூராவோட சோழியவே முடிச்சு விட்டுருவார். லீஃப் வில்லேஜோட விசுவாசியாக ஜூரா மாறிடுவார். ஷின்ஜூஸுங்கிற கேங்கே வேஸ்ட்டாக போயிடும். எல்லாரும் நல்லவங்களாக மாறிடுவாங்க. இது நடக்கக்கூடாதுன்னு தான் நருட்டோவை கிஷிமோட்டோ தூக்கிட்டாரு. ஃபேன்ஸ்க்காக அவரை கொல்லாமல் சீல் பண்ணதே ஒரு பெஸ்ட் மூவாக நான் பார்க்குறேன். சாஸ்கேவை பொறுத்தவரை இவரோட அட்வான்ஸ் வெர்ஷனான பொருட்டோவை இப்போது இறக்கியிருக்காங்க. சாஸ்கே இருக்கும்பொழுது பொருட்டோ சாஸ்கே மாதிரியே தெரிஞ்சா நல்லா இருக்காது. இவன் என்னடா சாஸ்கே மாதிரியே பண்ணுறான்னு பொருட்டோ மேலே நமக்கு ஒரு கோபமே வந்துடும். இதனால தான் சாஸ்கேவையும் இவங்க தூக்கிட்டாங்க. இவங்க இல்லாத வேர்ல்டில் இவங்க உருவாக்கின 2 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்தை எப்படி காப்பாற்றினாங்கங்கிறது தான் பொருட்டோவோட ஸ்டோரியாக இருக்குது. சரி, நருட்டோவை இவங்க சீல் பண்ணிட்டாங்க, ஓகே. இவர் எப்போ வருவாருன்னு நீங்கள் இப்போது கேட்கலாம். இது பொருட்டோ சீரீஸோட கிளைமேக்ஸில் தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம், பொருட்டோ சீரீஸோட கிளைமேக்ஸ் வரைக்கும் நருட்டோ வரமாட்டார். இதை டெக்னிக்கலாக இன்ட்ரோ சீன் அப்போவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கவாக்கி பொருட்டோவோட ஃபைட்டில் கவாக்கி லார்ட் 7 நான் எங்கே அனுப்பணுனோ அங்கேயே உன்னையும் அனுப்பிடுறேன்னு பொருட்டோவை பார்த்து சொல்லியிருப்பார். அப்போது இப்போ வரைக்கும் நருட்டோ வெளியே எடுக்கப்படலைங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ நருட்டோ 2 கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் தான் வருவாருன்னு இதில் இருந்தே தெரியுது. அதில் ஒன்று ஃபைனல் வில்லன் வர்சஸ் பொருட்டோ கவாக்கி. ஆமாம், ஒரு ஃபைனல் வில்லனுக்கு அகைன்ஸ்டாக பொருட்டோ அண்ட் கவாக்கி டீம் அப் பண்ணி ஒரு ஃபைட்டை பண்ணுவாங்க.
ஃபைனல் வில்லனை அழிச்ச அப்புறம் கவாக்கி vs பொருட்டோக்கான ஒரு லெஜெண்டரி பேட்டில் நடக்கும். இந்த பேட்டிலில் மோஸ்ட் ப்ராபபிளி பொருட்டோ சாகவும் வாய்ப்பு இருக்கு. இதை பற்றி வேற வீடியோவில் பேசுவோம். எந்த ஒரு ஃபைட்டுக்கு அப்புறம் தான் கவாக்கி நருட்டோவை ரிலீஸ் பண்ணுவார். அப்புறம் தான் நருட்டோ வெளியே வருவார். சரி, இப்போ நருட்டோ வெளியே வந்தா சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கும்னு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்ப்போம். நருட்டோக்கு இது மோர் லைக் ஒரு டைம் ட்ராவல் பண்ண ஃபீலை தான் கொடுக்கும். ஏன்னா இவர் இருக்கிற இந்த டைமென்ஷனில் டைம் ஃப்ளோங்கிறது சுத்தமாக இருக்காது. இதனால் நருட்டோக்கு ஏஜிங்கிற ஒரு விஷயம் நடக்காது. நிறைய பேர் நருட்டோ பியர்டோட என்ட்ரி கொடுப்பாருன்னுலாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. பட் அது நடக்க போகிறதே இல்லை. ஏன்னா நருட்டோவோட ஏஜுங்கிறது இங்கே இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. பட் நருட்டோ ஹினாட்டாவை விட உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஏஜ் அதிகமாக இருக்கும். நருட்டோ அவரோட 30 வயசில் சீல் பண்ணப்பட்டிருக்காரு. அப்போது பொருட்டோக்கு 12 வயசு ஆகுது. ஆனால் நருட்டோ திரும்பி வரும்பொழுது அவருக்கு 30 வயசு தான் அப்படியே இருக்கும். பட் கவாக்கி பொருட்டோக்கெல்லாம் 16 வயசா அப்போது இருக்கும். இதனால் 4 வருஷம் ஃப்யூச்சருக்கு டைம் ட்ராவல் பண்ணி போன ஃபீல் தான் நருட்டோக்கு இருக்கும். நருட்டோ மட்டும் இல்லை, சாஸ்கேக்கும் இதே நிலைமை தான். இவரும் டிவைன்ட்ரிக்குள்ளே சிக்கிக்கிட்டதால இவருக்கும் ஏஜிங்கிற விஷயம் நடக்கவே நடக்காது. சீரீஸோட பிகினிங்கில் இவருக்கு 33 வயசுன்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்புறம் 1 இயர் இவர் நருட்டோ இல்லாமல் வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணார். அப்படி பார்க்கும்பொழுது சாஸ்கி அவரோட 34 வயசில் தான் இருப்பார். ஆனால் மற்றவங்க எல்லாருக்கும் ஏஜுங்கிறது அதிகமாக இருக்கும். நருட்டோ அந்த ஒரு போர்ட்டல்ல இருந்து வெளியே வரும்பொழுது பொருட்டோ கவாக்கி எல்லாம் ரொம்பவே வளர்ந்துருப்பாங்க. இதை கண்டு அவர் கண்டிப்பாக ஷாக் ஆவார். முக்கியமாக அப்போது லீஃப் வில்லேஜே இருக்காது. ஏன்னா கிளைமேக்ஸில் எவனோ உள்ள பூந்து மொத்த வில்லேஜையும் காலி பண்ணிட்டான். ஹொகாகே ஸ்டாச்சுவில் தான் பொருட்டோ vs கவாக்கி ஃபைட்டு நடக்குதுங்கிற பட்சத்தில் நருட்டோ வரும்பொழுது நம்ம பார்த்த அந்த மிச்சமீதி கூட இருக்காது. இதனால் நருட்டோவோட ரியாக்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நருட்டோ வந்த உடனே ஹீமா ஷிகமாருன்னு எல்லாருக்குமே வயசாகி இருக்கிறத பார்ப்பாரு. ஒரு சில ஓஜி கேரக்டர்ஸ் சாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. முக்கியமாக ஈனோ, ராக்லி, மைட்கை, ககாஷி மாதிரியான சில கேரக்டர்ஸ் எல்லாம் சாகவும் வாய்ப்பு இருக்கு. அடுத்து நருட்டோவோட ரூலிங். ஆமாம், நருட்டோ வந்த உடனே அவர் மறுபடியும் ஹொகாகேவா இருப்பாரான்னு கேட்டால் கண்டிப்பாக நருட்டோ தான் ஹொகாகேவா இருப்பாருன்னே சொல்லலாம். ஏன்னா இது நருட்டோவோட பெரிய ட்ரீம். இவர் இப்போதான் ரூலிங்க்கு வந்திருக்காரு. உடனே இதை விட்டுட்டு போவாரான்னு தெரியலை. அதே சமயத்தில் சரடா ஹொகாகே ஆகிறதையும் பொருட்டோ சீரீஸ் முடியறதுக்குள்ள காட்டியே ஆகணும். இதனால் ஒரு டைம் ஜம்புங்கிறத நமக்கு காட்டலாம். ககாஷி ஹொகாகே ஆன அப்புறம் திடீர்னு நமக்கு ஒரு டைம் ஜம்பை காட்டியிருப்பாங்க. ககாஷியோட ரூலிங்கே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரியே நருட்டோ ஹொகாகே ஆன அப்புறம் ஒரு டைம் ஜம்ப் வரா மாதிரி நமக்கு காட்டலாம். நருட்டோவோட ரூலிங் ஓவர்பா, அடுத்த ஹொகாகே சரடா தாங்கிறத சொல்கிற மாதிரி சரடாவோட ஹொகாகே செரிமோனி நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் காட்டியே ஆகணும், வேற வழியே இல்லை. ஆனால் நருட்டோ ஹொகாகே ஆகிறதையும் அவரோட ரூலிங்கையும் பார்க்க தான் நம்ம இந்த ஒட்டுமொத்த சீரீஸையே பார்த்தோம். பட் அது நடக்கவே நடக்காதுங்கிறது தான் இருக்கிறதுலையே ஒரு சோகமான விஷயமா இருக்குது. ஃபேன்ஸ்க்காக சும்மா நருட்டோ ரூல் பற்றி 2-3 நாவல்ஸை ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்போது நருட்டோக்கு ஒரு ஃபைட் நடக்காதான்னு நீங்கள் கேட்குறது புரியுது. நருட்டோ ஃபேன்ஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் நருட்டோக்கு ஒரு ஃபைட் வேணும்னு தான். ஆனால் அதை கேனனாக இவங்க கொடுக்க வாய்ப்பே இல்லை. பட் அனிமேஷன் வரும்பொழுது ஃபில்லர்ஸில் நமக்கு நருட்டோ சாஸ்கேவோட ஃபைட்ஸை கண்டிப்பாக கொடுப்பாங்க. நருட்டோ ரிட்டர்ன் வந்தால் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும். கதையும் இப்படி தான் மூவ் ஆகும். உங்களுக்கு நருட்டோ ஹொகாகேவா இருக்கணுமா இல்லை சரடா ஹொகாகே ஆகணுமான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.